தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு இடம் கொடுத்த விவசாயிகளை குடும்பத்துடன் சென்னைக்கு அழைத்து வந்து விருந்தளித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கௌரவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற்றது. மாநாட்டிற்காக மொத்தம் 207 ஏக்கர் நிலம் விவசாயிகள் சார்பாக வழங்கப்பட்டது. அதில் 90 ஏக்கர் மாநாடு நடத்தும் பகுதிக்கும் மீதமுள்ள இடங்கள் பார்க்கிங் பகுதிகளாகவும் பயன்படுத்தப்பட்டன. இந்நிலையில் மாநாட்டிற்கு இடம் கொடுத்த விவசாயிகள் அவர்களது குடும்பத்துடன் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். விக்கிரவாண்டியில் இருந்து 3 பேருந்துகளில் நிலம் கொடுத்த விவசாய குடும்பத்தினர் 130க்கும் மேற்பட்டோர், மாநாட்டு ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்ட கட்சி நிர்வாகிகளின் குடும்பத்தினர் என 200க்கும் மேற்பட்டோர் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வந்தனர். இவர்கள் அனைவருக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உணவு பரிமாறினார். விவசாயிகளுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் சாதம், சாம்பார், காரக்குழம்பு, கூட்டு, பொரியல், குலோப் ஜாமுன், பாயாசம் என அறுசுவை விருந்தளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் மதியம் 1:30 மணி அளவில் கட்சி அலுவலகத்திற்கு வந்தார். வெளியில் நின்றிருந்த தொண்டர்களை பார்த்து கையசைத்துவிட்டு உள்ளே சென்றவர் விவசாயிகளையும் அவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்தார். அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். விவசாயிகள் குடும்பத்தில் உள்ள ரசிகர்கள் விஜயை நேரில் கண்டதால் உற்சாகமடைந்தனர். நாங்களாம் நேரில் பார்க்கணும்னு ரொம்ப இருந்தோம். ரொம்ப ஹாப்பி. நான் நிறைய டைம் பார்த்ததுக்கும், ஆனாலும் ஒரு டைமும் அவளை பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்லுறதுன்னே தெரியல, வார்த்தையில அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு அண்ணாவை செம்ம ஹாப்பி. வார்த்தையே வரல. எவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு என் அண்ணன். ஒரு மாதிரி கண்ணுல சிரிப்பு தான் வரும். ஒரு என்னது நேரில் பார்த்தா ஒரு ஹாப்பினஸ்ல சிரிப்பு மட்டும் தான், ஒரு பேச்சே வராது. நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியாது. ரொம்ப ஷாக்கிங்கா, ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுன்னு இருப்பேன். அவர் படத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் சொன்னேன். அவர் நன்றி சொன்னார். கோட் படம் என்ன சொல்லத்துனே தெரியல. அவ்வளோ ஜாலியா இருக்கு. போட்டோலாம் எடுத்துட்டோம். இதோட ஜாலியா இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி எப்போ வாய்ப்பு வருமோ தெரியல. ஃபேமிலியா 4 பேர் வந்தோம். ஆமா, குரூப் போட்டோ. புகைப்படம் எடுத்துக்கொண்ட போது தாம்பூல தட்டில் வேட்டி, சட்டை, புடவை, மஞ்சள், குங்குமம், பழங்கள் வைத்து அவர்களுக்கு பரிசளித்தார். ஃபெமிலியரா ஆனது இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். எங்களோட ஊரு அந்த ஒரு ரீசன். அதுக்கப்புறமேட்டு இது யாருமே பண்ண மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி கூப்பிட்டு நலம் கொடுத்தவங்களை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கிறது யாருமே பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அப்புறம் எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு அவரை நேர்ல பாக்குறது. தனிப்பா அரசியலுக்கு வந்தா நம்ம அவர்கிட்ட மனுவை கொடுக்கலாம். எது ஒன்றாலும் டைரக்டா துணிஞ்சு பேசலாம். நாங்கள் ஃபீல்டு ஒர்க் டிராபிக் கிளியரன்ஸாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதுக்காக தளபதியார் எங்களுக்கு கூப்பிட்டு கிஃப்ட் பண்ணாரு. வயிறம்ப சாப்பாடு போட்டு எங்களுக்கு போட்டோ ஷூட்லாம் கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாநாட்டுக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளை சிறப்பு செய்யவே விருந்தளிக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்தார். நாங்கள் இடம் கேட்கும்போது எல்லோரும் தளபதின்னு சொன்ன உடனே எல்லாருமே இடம் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அவங்க கொடுத்த இடத்துல இன்று மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக முதல் மாநாடு, தமிழக வெற்றி மாநாடு நடைபெற்றது. அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதன் பேரில் எல்லா விவசாயிகளையும் அழைத்து கௌரவப்படுத்தி அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு நன்றி தெரிவித்தார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மாநாட்டு ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொண்ட விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பரணி பாலாஜி என்பவருக்கும், மாநாட்டிற்கு சிறப்பாக பந்தல் அமைத்து கொடுத்த விஸ்வநாதன் என்பவருக்கும் தங்க மோதிரம் பரிசளித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பன், ஜோஷ்வாவுடன் செய்தியாளர்கள் முருகேசன் மற்றும் ஆனந்தன்.